வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னம், உங்களுக்கும் சரியான டைம் இது. ஏன்னா ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சி எதுவும் இல்லை, கிளியராக இருக்குது. நம்ம போன தடவை சொன்னது தான், சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஸ்லோவாகும், ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. கொஞ்சம் முட்டி மோதனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. இதை வந்து கண் கூட பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அத்தனை ஜாதகம் வருது, கண் கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இது ஒரு சைடு. இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி லக்னத்தில் தான் சூரியன் புதன் இருக்காங்க. உங்களுக்கு வந்து புத் ஆதித்ய யோக் கிளாரிட்டி வரும். அதுவும் நல்ல கிளாரிட்டியாக முன்னேறத்தை நோக்கி போவீங்க. சரிங்களா? முக்கியமாக எது இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் சூப்பரான கிளாரிட்டி வரும். ஏன்னா போன ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் கொஞ்சம் மந்தமாக இருப்போம், கொஞ்சம் குழப்பத்தில் இருப்போம், எமோஷ்னலாக இருந்தோம், நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பானு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதம் வந்து நான் இதை தான் பண்ண போகிறேன். நிறைய இந்த ரிஷப ராசி லக்னக்காரங்க பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணி விடுவாங்க. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தேவையில்லாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து இவங்க வந்து நம்ம எனர்ஜி ட்ரெயின் பண்ணி, சில பேர் கூட இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷத்தில் எனர்ஜி ஏறும், சில பேர் கூட இருந்தாங்கன்னா அவங்க பேசலைன்னா கூட நம்ம அப்படியே டல்லாகிடுவோம், பக்கத்தில் உட்காந்து எனர்ஜி உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து நான் ஒரு மேற்போக்க டீசெண்டாக சொல்லிட்டேன். சில பேர் நம்ம முதுகில் குத்துறது, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் அப்படியே கட் பண்ணிட்டே வருவீங்க. இப்போ தெரிஞ்சவங்க இவங்க எனக்கு தேவை, இவங்க தேவையில்லை, தேவையில்லாத கட் பண்ணிட்டு வருவீங்க. அந்த தெளிவு வந்துடும். இன்னொன்று பணம், நல்ல பணம் வருவாங்க. ஏன்னா உங்கள் 2ஆம் வீட்டில் குரு, இப்போ குருவோட சுக்கிரன் சேர்றாரு 15ஆம் தேதிலாம். குருவோட சுக்கிரன்லாம் சேரும்போது சரியான காசு வரும், நல்ல அமௌண்ட் வரும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எங்கெங்கெந்தெல்லாம் வருமானம் வருதோ அதை வந்து கவனித்து பாருங்கள். கரெக்டாக வருதா, கரெக்டாக பண்ணியிருக்கோமா, இல்லை இதுன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். இப்போ சில பேர்லாம் சொன்னார், சார் கடன் கொடுத்தேன், நீங்கள் வரும்னு நீங்கள் வரவே இல்லைன்னு. சரி போய் கேட்டிங்களே, என்ன சொன்ன? இல்லை கேட்கல, அவராக வந்து தருவார்னு பார்த்தேன், வரவே இல்லை அப்படின்னாங்க. அவராலாம் யாரும் வந்து தரமாட்டாங்க, நீங்களாம் தேடணும். சரிங்களா? பணம் வருமானம் வருத்துக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கெங்கெந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருமோ அந்த சேனல்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டே ரெடி பண்ணி வைக்கல, அப்புறம் யாரும் காசு அனுப்புறேன்னு எப்படி? ஸோ நீங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே பணம் வருமோ அந்த சேனல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா பணம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து திருமணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதம்லாம் குரு பயிற்சி நடக்கும். நம்ம குரு பயிற்சி பற்றியே நம்ம சீக்கிரம் ஒரு இன்டர்வியூ கொடுப்போம். இந்த வருஷம் ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து திருமண யோகம் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இந்த மாதமுமே நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா போன வருஷமே நிறைய பேருக்கு ஆச்சு, மிஸ் ஆனவங்களுக்கு இந்த வருஷம் ஆகும். இப்போத்துலேருந்தே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காலகட்டம் வர 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 சீக்கிரம் திருமணம் அமையத்துக்கு வந்து பயங்கரமான யோகம் இருக்குது. இது ஒன்று. அடுத்து இவங்க வந்து வேலையும் சரி,
உங்களுக்கு வந்து போன தடவை சொன்ன ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றம் வரும். ப்ரமோஷன் வருமானு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கறதால ப்ரமோஷன் கஷ்டம் இருக்கலாம். ஆனால் சேலரி ஹைக்கு கண்டிப்பாக வர எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிறைய பேர் கிடச்சா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் வந்து ப்ரமோஷனும் சேலரி ஹைக்கோ இல்லை வேறு நமக்கு தெரிஞ்சவங்களாம் எப்படின்னா இந்த ஐஜிஐடின்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பெரிய எம்என்சி. அதில் வந்து இன்டர்னல் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ப்ரமோஷனே கிடச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு சிறப்பான மாதம். சரிங்களா? நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டிய விஷயம்னா உடல்நிலை தான். வாயை கட்டணும், பார்க்குறதெல்லாம் சாப்பிட போகிறேன், ஸ்வீட்டாக சாப்பிட போகிறேன்னா கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் வந்து உடல்நிலையும் மனசையும் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மா சூப்பராக வேலை செய்யும். இல்லை பார்வதி சிவபெருமான் வந்து முழு அலங்காரத்தை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வந்து நெய்வேத்தியம் படைங்க. நீங்கள் சாமிக்கு சாப்பாடு படைக்கிறதும் சரி, வரவங்களுக்கும் அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டுருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்கிறேன் வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உக்காந்து அதை டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளமுடன்.